வணக்கம். சுவையின் ரகசியம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கேரட் அல்வா. கேரட் அல்வா ரொம்ப ஹெல்த்தியானது. அது ரொம்ப சீக்கிரம் ஆகிடும். எல்லா டிஷ்ஷோட இது கேரட் அல்வா ரொம்ப சீக்கிரமாகிடும். இது நம்ம 10 நிமிஷத்துல பண்ணிடலாம். இந்த கேரட்டை ரொம்ப சீவரத்துக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா அதனால் ஈஸியாக நம்ம ஒரு வழி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கேரட்டை இது மாதிரி சைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு பவுலு. அதுக்கு தேவையான பொருட்கள்: பால், 1/2 லிட்டர் பால். இது கொழுப்பு இல்லாத பால் வரும், நைஸ் வரும், அந்த ஆவினோட பால். அது 1/2 லிட்டர் பாலை இதை சுண்டாக காய்ச்சி வச்சுருக்கேன் நான். இது சிம்மில் வச்சுடுங்க. சமையல் பண்ணும் போதே இதை ஒரு இதில் போட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டு சூடு பண்ணிங்கன்னா அதில் அப்படியே சின்னதாக வச்சிங்கன்னா சிம்மில் ரெடி ஆகிடும் இது பால். அப்புறம் அது 1/2 லிட்டர் சுண்டை காய்ச்சினோடனே 1 கப்பு ஆகிருக்குது. அப்புறம் நெய் 2 ஸ்பூன் தான் யூஸ் பண்ண போகிறோம், அதிகமாக கிடையாது. சர்க்கரை 1 கப்பு. இது யாருக்கு ரொம்ப தேவைப்படுறவங்க கொஞ்சம் போட்டுக்கலாம் திட்டமாக. இது ஏலக்காய் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். முந்திரி, திராட்சை. இதை நம்ம மிக்சரில் போட்டு அரைச்சிக்கலாம். பாருங்க, இது மிக்சரில் போட்டு நல்லா பொடி பண்ண பாருங்கள். ஒரு 2 சுற்று சுற்றினோடனே இந்த மாதிரி நல்லா அப்படியே ஈஸியாக வந்துடுச்சு பாருங்கள். இது சீக்கிரம் ரெடி ஆகிடும் நம்மளுக்கு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த முந்திரியை வறுத்து எடுத்துக்கலாம். பேன் சூடாயிடுச்சு. நம்ம 2 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டிருக்கோம். அதில் முந்திரி போடுவோம். நல்லா பொரிஞ்சிருக்கு. நம்ம இந்த கேரட் அல்வா இதை நிறைய நம்ம பண்ணி ஒரு டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிற சமயத்தில் சப்பாத்தி கூட இது ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும். இது அவங்களுக்கு கொஞ்சம் லைட்டாக மைக்ரோவில் சூடு பண்ணி அது கொடுக்கலாம். முந்திரி கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறம் திராட்சை போடணும் கடைசியில் 2வது வாட்டி. இதை எடுத்து வச்சிடலாம். இப்போ இந்த கேரட்டை போடுவோம். ரொம்ப நேரம் இது பண்ண வேண்டாம், கொஞ்சம் 2 நிமிஷம் வதக்கினா போதும். இந்த பாலை இந்த சுண்டை வச்சுருக்கவங்க அந்த பால் 1/2 லிட்டர் பாலை போட்டுருக்கோம். அதில் இது சீக்கிரம் பண்ணதுனால நம்ம முதலே ரெடி பண்ணி வச்சதுனால பால் ரெடி பண்ணி வச்சதுனால இது ஒரு 5 நிமிஷத்தில் இதுவாகிடும். இது நான்ஸ்டிக்கில் எதுக்கு போடலன்னா ரொம்ப நேரம் ஆகும் இது சுண்டுறதுக்கு. பால் இதில் என்ன கொஞ்சம் சீக்கிரம் ஆகிடும். நம்ம எடுத்துடலாம். இப்போ நல்லா இதுவாக இருக்குது. நம்ம சர்க்கரை போடணும். சர்க்கரை கரெக்டாக 1 கப்பு எடுத்துருக்கோம். நம்ம எல்லாம் பாருங்கள் ரெடி ஆகிட்டுருக்கு ஃபுல்லாக. இப்போ நம்ம ஏலக்காய் பவுடர் போடுவோம். இது ஏலக்காய் கொஞ்சம் சர்க்கரை போட்டு நல்லா இது பண்ணிட்டிங்கன்னா சீக்கிரம் ஏலக்காய் பொடி ஆகிடுவாங்க. இது பண்ணியாச்சு. அதாவது மரமூணு வாசனை வருது. இந்த முந்திரி போட்டிருக்கோம். இதில் நம்ம நெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தான் போட்டிருக்குறோம். ஏன்னா அந்த பால்லையே பண்ணுறதுனால இதுவாகிடும். ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த காஜர் அல்வா நார்த்தில் காஜர் அல்வான்னு சொல்லுவாங்க. நம்ம சவுத்தில் கேரட் அல்வா. இது வர தீபாவளிக்கெல்லாம் நல்லா ஈஸியான இதுவாக பார்த்து நம்ம செய்யலாம். இதில் எல்லோரும் செய்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஆயிடுச்சு, சர்வ் பண்ணுவோம். கேரட் அல்வா ரெடி.